ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது பொதுவாக டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திவிட்டு நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு தரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தினசரி மொபைல் மூலமாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் அதன் மூலமாக தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி 2024 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 14ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் குரு பகவான் 5ஆம் பார்வையாக சந்திரனை பார்த்து கொண்டுள்ள ஒரு யோகமான தினமாக அமைதுங்க. மேலும் 9ஆம் பார்வையாக செவ்வாய் பகவானை பார்த்து கொண்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான குரு பார்வை நமக்கு அதிகமான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருகிறதுங்க. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு கவலை என்பதே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை காத்திருக்குங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு புரிதலும் நல்ல ஒரு ஆதரவும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய உற்சாகமான ஒரு நாளாக அமைதுங்க. அதனால இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க சிரித்து பேசி மகிழ்ந்து கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைதுங்க. அதனால கவலைங்கிறதே இன்னைக்கு உங்களுக்கு இருக்காது. எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் இன்னைக்கு காத்திருக்குங்க. நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களது தாய் வழியில தாய் மாமன் போன்ற உறவுகள் மூலமாக உங்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாமே கிடைக்கும். ஆதரவு பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. எனவே சந்தோஷமாக இருப்பீங்க. நிறைய விஷயங்களை கத்துக்கணும், நிறைய விஷயங்களை செயல்படுத்தணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் அதிகரிக்குதுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. சந்தோஷமான ஒரு நாள் முழுக்க உற்சாகமாக உங்கள் வேலையை செய்து நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய வகையில் சிரிப்பாக வைத்திருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய நகைச்சுவை உணர்வு காரணமாகவும் உங்களுக்கு சந்தோஷம் இன்னைக்கு அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க. எனவே தயங்காமல் நண்பர்களுடைய உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகளை இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு கண்டிப்பாக தடைப்பட்ட வேலை எல்லாமே உடனடியாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்குங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னைக்கு உயர் பதவியில் இருக்கக்கூடிய சில உயர் அதிகாரிகள் ஹையர் அஃபீஷியலுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு கெத்து கொடுங்க. மேலும் உங்கள் காரியங்களில் சிறப்பாக வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதன் மூலமாக உங்களுக்கு உருவாகும். சிறந்த நாள்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளும் ஓரளவு குறையிறதுனால மன நிம்மதி இன்னைக்கு பெருகும். எனவே கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் உங்களுக்கு குறைந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நிம்மதியை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு சந்தோஷமான திருப்தியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. ஆடு மாடு போன்ற கால்நடைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு அதிகமான லாபம் இருக்குங்க. கால்நடைகள் தொடர்பான வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கும் இன்னைக்கு லாபகரமான நல்ல சூழ்நிலை இருக்குங்க. உங்கள் நண்பர்களாகட்டும், உங்கள் குடும்ப உறுப்பினர்களாகட்டும், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க முதற்கொண்டு எல்லாரும் கூடயும் உங்கள் சொந்த பந்தங்கள் கூடயும் இன்னைக்கு நல்ல ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்க, மற்றவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவாற்றல் இன்னைக்கு உங்களுக்கு மேம்படுறதுனால நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க. அதன் மூலமாக சில காரியங்களை நீங்கள் எளிதாக சாதித்துக் கொள்ள முடியும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக சக்ஸஸ் கிடைக்குங்க. தடைப்பட்ட வேலைகள்லாம் முடியும் போது உங்களுக்கு ஒரு விதமான நிம்மதியும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேருங்க. இன்றைய தினம் தேவையற்ற கவலையில் மனசை வந்து ஆக்கிரமிக்க நீங்கள் விடக்கூடாதுங்க. அதனால உங்களுக்கு மனதில் தாழ்வு மனப்பான்மை ஏற்படலாம். இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருந்தாலும் இந்த தினம் தோல் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாங்க. ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. இந்த தினம் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக முதலீடு செய்யலாம் அப்படின்னா சின்ன சின்ன நிதி இழப்பீடுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகலாம். முதலீடுகள் செய்வதை இந்த தினம் தவிர்த்து விடுங்கள். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இன்னைக்கு செய்ய வேண்டாங்க. மற்றபடி இன்னைக்கு நீங்கள் உங்கள் காரியங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் சிறப்பாகவே இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையும் அமைதியாக இருக்கும், மகிழ்ச்சியாக நல்ல சூழ்நிலையோடு இருக்கும். அலுவலக பணியில் சூப்பராக இருக்கும். வியாபாரத்திலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அதன் மூலமாக தான் உங்கள் காதலர்களை இனிமையான ஒரு காதல் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியுங்க. நீங்கள் உங்கள் அன்பானவருக்கு உங்கள் வார்த்தைகள் வந்து புரியல அப்படின்னா மீண்டும் ஒரு முறை நீங்கள் உங்களது விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் வரை நீங்கள் உட்காந்து பேசி நல்ல ஒரு தெளிவான ஒரு நல்ல மனநிலைக்கு நீங்கள் வர வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக ஏதாங்க காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக மாறும். விளையாட்டுங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம்தான்.
ஆனால் விளையாட்டுலேயே நீங்கள் முழுமையாக ஈடுபாடு காட்டக்கூடாதுங்க. அதனால் உங்களுக்கு மற்ற வேலைகள்லாம் பாதிக்கப்படும். குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் கொஞ்ச நேரம் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு நேர மேன்மையுடன் எந்த நேரம் விளையாடணுமோ அந்த நேரம் விளையாடுங்க. மற்ற நேரத்தை உங்கள் ரெகுலரான ஒர்க்கை நீங்கள் பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் நீங்கள் படிப்பை பாதிக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையை நல்ல மூடில் இருப்பாருங்க. உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து இனிமையான ஒரு சர்ப்ரைஸை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்றைய தினம் நீங்கள் உங்களது அன்புக்குரிய உங்களது வாழ்க்கை துணையும் கவனித்துக் கொள்ள வேண்டுங்க. அவருக்கு வேண்டியது என்னங்கிறத நீங்கள் யோசித்து நீங்கள் அந்த ஆஸ்பெக்டில் அவருடைய பார்வையிலிருந்து அவருக்கு வேண்டியதை செய்து கொடுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறுங்க. வாழ்க்கை துணைக்கு ஏதாவது உடல் தொந்தரவுகள் இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. அவர் இல்லைன்னு தான் சொல்லுவார். ஆனால் உண்மையிலே அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அதனால் உங்களது அன்புக்குரியவரை நீங்கள் பத்திரமாக பராமரிக்க வேண்டுங்க. அவரை நீங்கள் கவனமாக பாதுகாத்து அவருக்கு வேண்டியதை செய்து கொடுங்கள். இன்று தினம் அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறுங்க. நாள் முழுக்க சிரித்து பேசி கலகலப்பாக உற்சாகமாக பொழுதை கழிக்கக்கூடிய ஆனந்தமான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க. பிங்க் கலர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையுதுங்க. மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் 3 3ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் எல்லாமே உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக கிடைக்குங்க. தாய் மாமன் போன்றவரெல்லாம் உங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுப்பாங்க, உதவிக்கரம் நீட்டுவாங்க. பெண்டிங்கான வேலையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எல்லாமே சக்ஸஸாக முடிக்க முடியும். மகிழ்ச்சியான நாள், ஆதரவு பெருகும் நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் கடன் சார்ந்த பிரச்சனைலாம் ஓரளவு குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அலுவலக பணிகளில் உயரதிகாரிகளுடைய புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல முன்னேற்றபரமான பாதை உங்களுக்கு உருவாகுங்க. நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் மற்றும் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனுகூலமான ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நிறைய பேர் உங்களுக்கு கிடைப்பாங்க. நிறைய அறிமுகம் வரதுனால உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் கால்நடையில் வைத்திருக்கிறவங்களுக்கு அதன் மூலமாக லாபகரமான சூழ்நிலை அமையுங்க. என அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், சொந்த பந்தங்கள் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை பற்றி நீங்கள் அவர்களுடைய தன்மைகளை அறிந்து நீங்கள் செயல்படக்கூடிய ஆற்றல் இன்றைக்கி இருக்குங்க. எனவே நல்ல புரிதல் ஏற்படும். நிறைய விஷயங்களை ஆர்வமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் நிறைந்த நாள்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.